லவ் எல்லாம் பண்ணிருக்கீங்க, லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லவ்ங்கிறது யாருக்கு இல்லாம இருக்கும்? கரெக்ட். எல்லா மனுஷனுக்கும் உண்டானதான் லவ். நான் லவ் பண்ணியிருக்கேன், ஆனா தேர்வு பண்ண ஆள் தான் சரியில்லை. அவன் ஃப்ராடு போல இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஃப்ராடுன்னு தெரிஞ்சதும் நான் விளக்கிட்டேன். சில சின்ன பொண்ணுங்க பையன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, வீடு இருக்கா, அந்த வீடு கடன்ல இருக்கா, என்ன பைக் வச்சிருக்கான், அதெல்லாம் தெளிவா யோசிக்கிறாங்க மேம் சில பேர். அதிக காதல் திருமணங்கள் வந்துட்டு அதிகமாயிடுச்சு. அதுக்கு சோசியல் மீடியா தான் காரணம்னு நினைக்கிறேன். உதைக்கணும். பார்க்குறேன் இப்போல்லாம் பஸ்ஸில் ட்ரெயினில் கூட பசங்க வந்துட்டு பெரியவங்களுக்கு சீட்டே விட மாட்டாங்க. ரொம்ப கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கிறோம். பிகாஸ் ஆஃப் ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு 50 ரீல் இறங்குறதுக்குள்ளே பார்க்கலாம். இறங்குறது ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, கம்பியை பிடிச்சிட்டு ஒரு விரல்ல தள்ளி பார்க்குறான். அப்படி என்ன ஒரு நீடு? அப்படின்னு நீடு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட டிரான்ஸ்ஜெண்டர் சுதா மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கேன். ஆக்சுவலி உங்களை பார்த்தாலே வந்துட்டு ஒரு ஜாலி தான் எங்களுக்கெல்லாம். ஏன்னா நல்ல ஒரு சிரிப்பு, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான பெண்மணி அப்படின்னே சொல்லலாம். லவ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? லவ்ங்கிறது யாருக்கு இல்லாம இருக்கும்? கரெக்ட். எல்லா மனுஷனுக்கும் உண்டானதான் லவ். நான் லவ் பண்ணியிருக்கேன், ஆனா தேர்வு பண்ண ஆள் தான் சரியில்லை. அவன் ஒரு ஃப்ராடு போல இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஃப்ராடுன்னு தெரிஞ்சதும் நான் விளக்கிட்டேன். ஏன் நல்ல தெளிவான ஆளு ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும் போதே ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணலையா? அவன் நல்லவனா இல்லையானே? இல்லை, ஏன் பண்ணலன்னா கிடைச்சதே ஒருத்தன் தான். லவ்வுக்குன்னு கிடைச்சது ஒருத்தன். அப்படி இருக்கும்போது நமக்கு தோணலை. இப்போ நமக்கு ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு லவ் வருது வச்சுக்கோங்களேன், அது மற்றதை பார்க்க சொல்லலை, இப்போ பார்க்க சொல்லுது. இது ஏஜ், இந்த ஏஜ் வந்துட்டு மெச்சூரிட்டி நமக்கு கொடுக்குது. அப்ப தோணல மேம். நீங்க வேற சில சின்ன பொண்ணுங்க பையன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, வீடு இருக்கா, அந்த வீடு கடன்ல இருக்கா, என்ன பைக் வச்சிருக்கான், அதெல்லாம் தெளிவா யோசிக்கிறாங்க மேம் சில பேர். ஏஜ்ன்றதை விட எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க தெளிவா இருக்குன்னு இப்போ இருக்கும். இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்துட்டு நான் பார்க்குறேன், ஒரு குடும்பத்துல 2 பொண்ணு இருந்தால் 2மே லவ் மேரேஜ் தான் இருக்கு. இப்போ அதிக காதல் திருமணங்கள் வந்துட்டு அதிகமாயிடுச்சு. அதுக்கு சோசியல் மீடியா தான் காரணம்னு நினைக்கிறேன். ஆமாம், சுதந்திரம் எல்லாமே காரணம், பெண் சுதந்திரம்லாம் காரணம். ஆனால் நான் வந்து டிரான்ஸ் உமன் வேற இல்லையா, எனக்கு வந்துட்டு காதலிக்கிறதுக்கு நிறைய பேர் கிடைக்க வாய்ப்பு குறைவு. கிடைச்ச அந்த ஒருத்தனை காதலிச்சு அந்த ஒருத்தன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சதை விட்டுட்டேன். உஷாராயிட்டீங்க. உஷாராயிட்டோம். ஐயோமா, கைப்புள்ள எஸ்கேப் ஆயிடணும். எஸ்கேப் ஆயிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? எதை வச்சு ஃப்ராடுன்னு சொன்னீங்க? என்னையே செலவு பண்ண சொன்னா செலவே பண்ணல. நானும் 1 வருஷமா அவனுக்கு செலவு பண்ணி. என்ன பண்ணீங்க செலவு? அப்ப சின்ன வயசு, ஒரு 23 24 வயசுல வந்துட்டு எனக்கு என்ன பெருசா இருக்கும், என்னோட பழப்பெல்லாம் ரொம்ப கம்மி. அதுல வருது அவன் வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கும், அவன் குடிக்கிறதுக்கும், அவன் பீர் சாப்பிட்றதுக்குமே என்னை வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறான். அப்போ ஈக்குவல் ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. இவர் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு தொழில் மாதிரி வராரு. ஆக்சுவலாக நான் தான் தொழில் மாதிரி போயிருக்கணும் பாலியல் விஷயத்தில். இவர் ஒரு பாலியல் விஷயத்த எனக்கு ஒரு பிடிச்சிருக்குன்றத இவர் தொழில் மாதிரி ஆக்கி நம்மக்கிட்ட அந்த காசு வாங்குறாருன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அந்த சிற்றறிவில் தெரிஞ்சதை அப்போ விட்டுட்டேன். எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஆண்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆண்கள் ஒரு அழகு, ஆண்கள் ஒரு அழகு. ஆண்கள் இல்லாமல் நிச்சயமாக உலகத்தை நம்ம யோசிக்கவே முடியாது. என் பார்வையில் சொல்கிறேன். பலவிதமான ஒரு குறும்பு, சிரிப்பு, அவங்களுடைய ஆதிக்கம், என்ன சில பேர் சொல்லுவாங்க ஆண் அடிமை அப்படிலாம் சொல்லிட்டு, அது அப்படிலாம் நான் நினைக்கல. ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கல. இதில் வந்துட்டு அவங்களோட கூடத்தான் நம்ம வாழ்ந்தாகணும். எங்கே போனாலும் நம்ம அவங்களோட கூடத்தான் நம்ம போய் ஆகணும். அப்போ அவங்கள நம்ம பிரித்து பார்க்க தோணலை. நமக்கு இருக்க சுதந்திரத்தை வந்து அவங்க பறிக்கிறாங்க அப்படிலாம் எனக்கு தோணலை. அது ஏதோ ஒரு அவன் மேலே பழி போடணுங்கிறதுக்காக நிறைய பேர் சொல்கிற மாதிரியான ஒரு வார்த்தையாக தோணுது. ஆண்கள் ஒரு அழகு, அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறேன். இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து பொறுப்புணர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சுத்தமாக இல்லை, சுத்தமாக இல்லை. நான் பார்க்குறேன் இப்போல்லாம் பஸ்ஸில் ட்ரெயினில் கூட பசங்க வந்துட்டு பெரியவங்களுக்கு சீட்டே விட மாட்டுறாங்க. என்னென்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கணும். பிகாஸ் ஆஃப் ஃபோன். அந்த ஃபோனை வந்துட்டு அவங்க கையில் வச்சுக்கணும்.
வச்சுக்கிட்டு ஒரு 50 ரீல் இறங்குறதுக்குள்ளே பார்க்கணும். சில பேர் இறங்குற இடத்துல மெட்ரோலலாம் இறங்குற இடத்துல ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஒரு விரலில் தள்ளி பார்க்குறான். அப்படி என்ன ஒரு நீடு அப்படின்னா நீடு இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்காங்க. நானும் என்னுடைய 20-21 வயசில் நான் பார்த்த ஆண்களுடைய அழகு இப்போ குறைஞ்சி வருது. நீங்களும் தயவுசெய்து கொஞ்சம் பாருங்கள், உடம்ப பாருங்கள். காரணம் அவங்களுடைய பெரும்பான்மையான டைமு இந்த ஃபோனில் தான் போகுது. இந்த ஃபோனில் பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிட்டு இவங்க உடல் இயக்கத்தில் கவனத்தை செலுத்தணும். ஸ்ட்ரக்சரே இல்லை. அதே தான் இளைஞர்கள் மட்டும் இல்லை, இளம் பெண்கள் கூட ஸ்ட்ரக்சர் இல்லை. பாவாடை தாவணியை பார்க்க முடியல. அந்த பாவாடை தாவணியுடைய அழகுக்கு ஸ்ட்ரக்சர் வேணும். இவங்க பாவாடை தாவணியெல்லாம் பழைய டிசைன் சொல்லி தூக்கி போடுறாங்க. உண்மை என்னன்னா இவங்களுக்கு அது ஒத்து வராத அளவுக்கு இவங்க உடல்நிலை மாறுது. அதையெல்லாம் கொஞ்சம் இவங்க கவனிக்கணும். பொண்ணுங்கெல்லாம் சின்ன வயசுல ரொம்ப ஆண்டி மாதிரி தெரியுறாங்களே, இதை பத்தி அது நம்ம சினிமாவுக்கு போவோம் சின்ன வயசுல, அப்பதான் பாப்கார்ன்லாம் வாங்கி சாப்பிடுவோம். அந்த இடைவேளையிலேருந்து படம் முடிகிறவருக்கு அந்த பாப்கார்ன் ஓடும். இப்போ எல்லாருமே ஒரு டப்பாவில் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க, அதை பார்க்குறாங்க, வயிற்றில் வந்து அந்த லேப்டாப்பை வச்சுக்கிறாங்க, அப்படியே மணிக்கணக்கில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. இந்த ஜெனரேஷன் வந்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அழகை தொலைச்சிடுவோம், யோசிக்கிற திறனை தொலைச்சிடுவோம்னு எனக்கு தோணுது. ஆமாம், ஒரேடியாக நான் குற்றம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இதுலேருந்து மீண்டு வந்தால் போதும். அவங்களுக்கு நாலேஜ் வளருது. எதில் வளருது? சமூக வலைதளங்கள் மூலமாக வளருது, நெட்டில் தேடுறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களோட பேசுகிறாங்களான்னு பார்த்தா இல்லையே. ஆமாம், பேசுறதே இல்லைங்க. விளையாடுறாங்க. எப்படி நம்ம விளையாடுறாங்க? ஃபோனில் விளையாடுறாங்க. ஆமாம், அதில் கூட வந்து அம்மா கூட விளையாடணும், அக்கா தங்கச்சி கூட விளையாடணும்னு இல்லை. இப்போ கும்பலாக ஒரு அக்கா தங்கச்சி இல்லை ஒரு சொந்தக்காரங்களா இருக்கும்னு வைங்களேன், எல்லாம் குரங்கு மாதிரி கையில் ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு கேங்காக உட்காந்து எல்லாம் பேசணும், அரட்டடிக்கணும், விளையாடணுன்றது இல்லை. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். அந்த காலத்து ஆண்கள் வெர்சஸ் இந்த காலத்து ஆண்கள்னா யாருக்கு அதிகமாக மார்க் போடுவீங்க? அந்த காலத்து ஆண்களுக்கு. ஏன்? ஐயோ, அந்த காலத்து ஆண்களுடைய ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்க நம்மக்கிட்ட அணுகுமுறையாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு அழகு இருந்தது. இப்போ வந்து ஆண்கள் அழகு அதே ஆண்கள் தானே, நம்ம அதை ரசிக்க தான் வேணும். ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து கம்யூனிகேஷனே இல்லையே. பசங்க அழகா இருக்காங்களே, நல்லா தாடி மீசெல்லாம் வச்சுட்டு கியூட்டா இருக்காங்கல்ல. இருக்காங்க, அது இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ இப்போ திருவள்ளூர்லேருந்து சென்னைக்கு வரோம் வச்சுக்கோங்களேன், லோக்கல் ட்ரெயின் தானே. அந்த ட்ரெயினில் வரும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்து பாடிக்கிட்டு வருவாங்க. இளையராஜாவோட சாங்ஸ், மலேசியா வாசகன் சாங்லாம் பாடிட்டு வருவாங்க. அந்த பாடுற அந்த பெட்டி இருக்கு பாருங்க, அதில் உட்காந்துட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு அக்கா வாங்கன்னு சொல்லி கூட சேர்த்துப்பாங்க, சிரிச்சிட்டு வருவாங்க. ஒருத்தருடைய தின்பண்டது எல்லாத்துக்கும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இப்போ இருக்கா? இல்லையே. இப்போ எல்லாரும் அவங்க 8 பேர் ஒரு லைன்ல உட்காந்துங்க, 8 பேர் கையில 8 ஃபோன் இருக்கு. அதில் ஒருத்த மட்டும் அந்த ஃபோனை யூஸ் பண்ணாமல் கையில் வச்சிருந்தா பார்க்கல. நான் கூட பரவாயில்லன்னு பார்த்தா காதில் வச்சுக்கிட்டு இருக்கிறான், அது ஒர்க் ஆகுது. கருப்பா, அது பேர் என்ன சொல்றீங்க? ப்ளூடூத் ஏர்பாட்ஸ். அப்படி இருக்கு. அப்போ உங்களுக்கு மற்றவங்களோட எப்படி ரிலேஷன்ஷிப் வரும்? வராதே. ஒரு ஆபத்துக்கு உதவக்கூடியதோ எதுவுமே இந்த உறவு முறையை வளர்க்குறதே இல்லையே. முகம் தெரியாத ஒரு பெண்ணை முகநூல்னு ஒரு பேரில் நீங்கள் வந்து பார்த்து சாட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களே, எதற்கு? எவ்வளோ பொண்ணுங்க அழகாக இருக்குது, நீங்கள் பேசி எதுக்கு பழக வேண்டியதானே? இல்லை, சுத்தம் இல்லை. பசங்கள்லாம் இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள், எங்களை ஒரு பொண்ணு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது, நாங்கள் லவ் பண்ண ப்ரப்போஸ் பண்ண எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. அந்த காலத்தில் கம்யூனிகேஷனுக்கு ஃபோன் கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படியே இருந்தாலும் இந்த பேஜர் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, செல்ஃபோன் எல்லாமே இருக்குது. இருந்தும் ஏன் பொண்ணுங்களுக்கு பையன் கரெக்ட் ஆக மாட்டேங்குது? இவனை திரும்பி பார்க்குது, இவன் ஃபோனை விட்டு திரும்பி பார்க்கறது இல்லை. முதல்ல அந்த கண்ணும் பார்க்கறது இதெல்லாம் வந்துட்டு இப்போ இல்லைல்ல. இவனோட கவனம் ஒரு நிமிஷத்துக்குள்ளார மறுபடியும் ஃபோனுக்குள்ளே போகுது, ஒரு நிமிஷத்துக்குள்ளார மறுபடியும் ஃபோனுக்குள்ளே போகுது. மறுபடியும் ஃபோனு சொல்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. அதை தாண்டி இவன் வந்தால் தானே அதெல்லாம் நடக்கும். அப்படி இல்லை, பெண்களுக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த நிலை மாறணும், கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வரணும். எப்போ நமக்கு எதை தெரிஞ்சுக்கணும் அப்போ எடுத்துக்கிட்டா போதும். இல்லை ஒரு டைம் ஒதுக்கலாம். நம்ம எப்படி தூங்குறதுக்கு ஒரு டைம், எந்திரிக்கிறது, தூங்குறது கூட பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி ஆகுது. என்னோட தம்பி பொண்ணுங்க 2 இருக்கு, 2 ஃபோன் கையில் வச்சுருக்கோம். 2 மணிக்கு பார்த்தா கூட ஆன்லைனில் இருப்பாங்க. பார்த்தா அப்படி எதாவது ஒன்று பார்த்துட்டே இருக்கிறது. இதனால் கண்ணு, உடல் பருமன், சக்கரை வியாதி இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் ஆளாயிடுவாங்களோன்னு எனக்கு மனசு பதப்பதைக்கு. ஆண்கள், அழகான ஆண்களுக்கு நோய் வந்துடுவாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். வீட்டு வேலைகள்னு வரும்போது இப்போ இருக்க பசங்க நிறைய செய்கிறாங்க, பெண்கள்லாம் படு சோம்பேறிங்க. சரியா? உங்களோட ஓட்டு பெண்களுக்கா ஆண்களுக்கா?
எந்த இதில்? எல்லாம் நான் பொதுவா கேக்குறேன். எனி 3 பாயிண்ட்ஸ் நீங்க வந்து யாரை செலக்ட் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட்? இந்த விஷயத்துக்கு நான் பெண்களுக்கு ஓட்டு போடுவேன்ப்பா, இந்த விஷயத்துக்கு நான் ஆண்களுக்கு ஓட்டு போடுவேன்னா எந்தெந்த விஷயங்கள்? பழகுவதற்கு இனிமையானவங்கன்னு சொன்னால் நான் ஆண்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா பழகுவதுக்கு எங்களுக்கு இப்போ நான் ஒரு டிரான்ஸ் உமனாக நான் யோசிக்கிறேன். உடனே பேசிடுவாங்க, உடனே பழகிடுவாங்க, உடனே ரொம்ப நேரம் பேசிகிட்டே போவாங்க. அது ஆண்கள்கிட்ட வந்து அந்த இது வந்து கொஞ்சம் இருக்குது. லாங் ட்ராவலில் நான் பார்த்துருக்கேன். ரெண்டாவது சொல்லணும்னு சொன்னால் வீட்டு வேலைங்கன்னு சொல்லும் போது இன்னும் கூட அந்த காலத்துல இன்னைக்கு வரைக்குமே பெண்களுக்கு தான் கிழிச்சாங்க. இப்போ இருக்க பொண்ணுங்க எங்கே வேலை செய்யுது? நான் பார்த்த வகையில் பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா, பெண்கள்னா அம்மாங்க வந்துட்டு கட்டணமெல்லாம் வேலைக்காரி. அம்மாங்க இருக்கிற வரைக்கும் பெண்கள் வந்துட்டு அந்த செல்லம்ன்ற ஒரு வார்த்தையில் அம்மாவை கட்டுப்படுத்தி அம்மாக்கிட்டே வேலை வாங்கிடுறாங்க. இவங்க ஒரு இடத்துக்கு அம்மாவை ஆகிறாங்க இல்லையா, அப்போ இவங்க தான் செய்கிறாங்க, நான் அதை பார்க்குறேன். அதில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் வருது. பிகாஸ் அம்மாங்க சுகமாக இருந்துட்டாங்க. நம்ம அம்மாங்களுடைய அப்படி அம்மாவுடைய சின்ன வயசு காலம் வந்து எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது, இந்த கர்மத்தெல்லாம் கிடையாது, எனர்ஜியாக இருந்தாங்க. ஃபோன் இல்லாத காலத்தில் அவங்க அந்த எனர்ஜியோடையே மாமியார் வீட்டுக்கு வந்து அப்படியே வளர்த்தாங்க. இந்த அம்மா வந்து எனர்ஜி இல்லாமல் தானே இருந்தாங்க. சுகமாக இப்போ பெட்டில் காஃபி வருது இருந்துட்டவங்களால இன்னொரு இடத்துக்கு போகும்போது இவங்க இந்த வேலைங்கள்லாம் செஞ்சு தான் ஆகணும், ஆனால் செய்ய முடியல. அப்போ இவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகுது. அந்த குடும்பத்தை பிடிக்கலை, அந்த மாமியாரை பிடிக்கலை. அப்போல்லாம் கூட்டு குடும்பமாக தானே இருந்தாங்க. அப்போ அம்மாங்க வேலை செய்யாமல் இல்லை. அதனால் பெண்களுக்கு வந்துட்டு வேலை செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயத்துலேயும் இப்போ பெண்கள் வேலை செய்கிறாங்க, பிடிக்கலைனாலும். அதனால் அந்த ஓட்டு நான் பெண்களுக்கு போடுவேன். நீட்டாக தன்னை வச்சுக்கிறது, ப்ரெசன்ஸ் எப்படி சொல்கிறது, நம்மளுடைய அப்பியரன்ஸை வந்துட்டு அழகாக வச்சுக்கிறதுன்னு சொன்னால் அதில் நான் பெண்களுக்கு தான் சொல்லுவேன். ஓகே, சரி. இப்போது லிவிங் ரிலேஷன்ஷிப் ஒரு காலத்தில் வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து ஒருத்தவங்க கூட பேசுனாங்களோ இல்லை அப்படி இப்படின்னு இருந்தால் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, கதை கட்டி ரொம்ப கேவலமாலாம் பட்டம் கட்டிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லிவிங் ரிலேஷன்ஷிப்புன்ற கான்செப்டில் தான் எல்லாம் இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது தப்பு ஒன்றும் இல்லைங்க, தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கணவன் இல்லாத ஒரு பெண்ணை அவள் வந்து இன்னொருத்தரோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா, அல்லது கணவனை பிடிக்கலை, ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிக்கலை, அவள் இன்னொருத்தர் இருக்கிற வச்சுக்கோங்களேன், அது ஒரு சுதந்திரம் தான், அது ஒரு பாலியல் சுதந்திரம். அதில் நம்ம வந்துட்டு மூணாவது மனுஷங்க தலையிடக்கூடாது, அது வந்துட்டு தவறில்லை. அவள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு பிடிக்கலனாலும் இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்கு போனால் கூட அது தவறில்லை, அதுவும் அவளுடைய சுதந்திரம் தான். பேசுகிற நாய்ங்களை என்ன பண்ணலாம்? பேசுகிற நாய்ங்கன்னே நீங்கள் சொல்லிட்டீங்களா? ஆமாம், ஒருத்தவங்களை பார்த்து புறன் பேசுறது தப்பா, அதாவது எவ்வளவு தூரத்துக்கு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கேவலமா பேசிடுவாங்க. ஒரு கண்ணியமான மனுஷங்க யாரும் அப்படி பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி புறன் பேசுறது, ஒருத்தவங்களை பத்தி ஏளனமா கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கண்டுக்காம தான் போனோம். அவங்களால நம்ம பெருசாக கண்டுக்கக்கூடாது. இது ஒரு முன்னேற்றம். அந்த பெண் வந்துட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது கூட அவளோட முன்னேற்றம் தான். அவளுக்கு இருக்கக்கூடிய இந்த மனக்குறைகளை கேட்கறதுக்கு ஏற்றவன அவள் தேர்வு பண்ணியிருக்கா, அவனோட கூட அவள் பேசுகிறா. அதனால அவளுடைய வேலையோ அவளுடைய மற்ற விஷயங்களும் நல்லா ப்ரமோட் ஆகுது. அதனால் அவளுடைய முன்னேற்றம் தான் அது. அவளுடைய சுகத்துக்காக மட்டும் அவனோட பழக மாட்டாள். பெண்கள் சுகத்துக்காக பழகணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பு இருக்கணும்னு அவசியம். அவள் எங்கே வேணால் தவறு பண்ண முடியும். அவள் அப்படி இல்லை, ஒருத்தரை தேர்வு பண்ணி அவனோட கூட தொடர்றான்னு வச்சுக்கோங்களேன், அது தப்பு இல்லை. அதை வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி யாருங்க பேசாமல் இருக்கா, எதை பேசாமல் இருக்கா? இப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறேன், போது பார் இது எங்கே தெரிய போதோ அப்படி தான் சொல்லுவாங்க, எங்கள் காதுபடவே சொல்லுவாங்க. என் ஆஃபீஸில் இருந்து ஒரு பையன் என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு 2 வீலரில் கொண்டு வந்து விடுறான். அப்படியே பார்க்குறதுலே தெரியும் என்ன, அவன் ஏதோ ஒரு பேக் இருக்குது, 2 பேக் இருக்குது, அதை கொண்டு வந்து மேலே வச்சுட்டு வரேன் வச்சுக்கோ. எனக்கும் அவனுக்கும் மேலே வந்துட்டு இது முடிஞ்சிடுச்சு, செக்ஸ் வச்சுட்டோம் நாங்கள், மேட்ரு முடிஞ்சிடுச்சு, அவன் கீழே இறங்கி போகிறான். அந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க. அதே நான் வாடகை வீடாக இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 தடவை அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்துட்டு ஒரு திங்ஸை கொண்டு வந்து என் வீட்டில் வச்சுட்டு போனேன்னா 3ஆவது தடவை அவ சொன்னதுமே என்னை கேட்டுடும். அதெல்லாம் தான் இருக்க தான் செய்யும். நம்ம அதுக்கெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. நம்ம கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கணும், அதில் காதில் வாங்கிக்க கூடாதுன்றது என் எண்ணம். சரி, ஓகே. குடும்ப பொறுப்பு அதிகமாக ஆண்கிட்ட இருக்கா பெண்கிட்ட இருக்கா? அது 2மே ஈக்குவல் தான் இருக்கணும். ஆனால் இப்போ வந்து குடும்ப பெண் பொறுப்புன்னு சொல்லும் போது 2 பேர்கிட்டயுமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 2 பேருமே தன்னுடைய குடும்பத்தின் மேலே குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய அக்கறை பழைய மாதிரி இல்லையோன்னு எனக்கு தோணுது. கேஷுவலாகவே இருக்காங்க,
அதை ரொம்ப பெருசாக அவங்க யோசிக்கிறது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஆனால் பாசம் இருக்குது, குழந்தைங்க மேலே பாசமாக இருக்காங்க. தன்னோட குழந்தைய வந்து இப்படி இப்படி பண்ணணும், அப்படி வளர்க்கணுன்றாங்க. பொறுப்பாக நம்ம ரிலேஷன்ஷிப்பு, நம்ம சுற்றத்தார், அம்மா அப்பா, ஒரு கூட்டு குடும்பம், பெரியப்பா வீட்டுக்கு போகணும், சித்தப்பா வீட்டுக்கு போகணும், அத்தையை மதிக்கணும், கோயில் திருவிழாக்களுக்கு போகணும், குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், பாட்டு கேட்கணும். இந்த மாதிரிலாம் வந்துட்டு இவங்க குடும்பத்தோடு கூடி மகிழ்கிறாங்களா பார்த்தா இல்லாத மாதிரி இருக்குது. அதெல்லாம் கூட தான் பொறுப்பு. நம்ம எத்தனை பேர் வந்துட்டு கோயில் திருவிழாக்களில் பாட்டுங்கள்லாம் நம்ம கேட்குறோம், அதெல்லாம் கூட நடக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து இனிஷியேட் பண்ணணும். ஒரு கோல போட்டி பண்ணணும், கோயில் திருவிழாவை எல்லா பெண்களும் சேர்ந்து பண்ணணும், அதெல்லாம் இப்போ நடக்கிறது இல்லை. உங்ககிட்ட இப்போ ரேபிட் ஃபயர் மாதிரி கேள்வி கேட்க போகிறோம். டக்கு டக்குன்னு யோசிக்காம பதில் சொல்லணும், ஜெகம் வாங்கிட கூடாது. பிடிச்ச ஹீரோ? பிடிச்ச ஹீரோ டக்குன்னு உடனே சொல்லிடுமா? பிடிச்ச ஹீரோனா இப்போ இருக்கதா பழசா? உங்க இஷ்டம். எனக்கு எப்பவுமே பிடிச்சது சிவச்சந்திரன் தான். லக்ஷ்மி மேடமோட ஹஸ்பண்ட். அவங்களுக்கு தெரியுமா இப்போ லக்ஷ்மி மேடத்துக்கு? நீங்கள் தான் சொல்லுங்களேன். பிடிச்ச ஹீரோயின்? பிடிச்ச ஹீரோயினா எப்பவுமே எனக்கு வந்துட்டு லக்ஷ்மி தான், அக்கா தான். ஓகே, இப்போ இருக்க ஹீரோயின்ல யார் ரொம்ப நல்லா நடிக்கிறான்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஹீரோயின்ல வந்துட்டு நல்லா நடிக்கிறான் சினிமாவில் சொல்றீங்களா? அனுஷ்காவை கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு. அனுஷ்காலாம் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்களே. இப்போ நயன்தாரா, த்ரிஷா, எவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு டக்குன்னு அவங்கள தோணுச்சு நயன்தாரா. பிடிச்ச டைரக்டர் யாரு? பிடிச்ச டைரக்டர்ல வந்துட்டு எனக்கு சூர்யா வச்சு ஒரு படத்தை எடுத்தாரு. ஆர்ஜே பாலாஜியா? ஆர்ஜே பாலாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? ஆர்ஜே பாலாஜியோடைய எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், அதுக்கப்புறம் ஊர்வசி சத்யராஜ் வச்சு ஒரு ஃபிலிம் வந்தது பாருங்க. சத்யராஜ் தெரியல. ஊர்வசி கூட மாசமா இருப்பாங்க, சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எல்கேஜி ஃபிலிம். வீட்ல விசேஷங்க. ஆனா ஆர்ஜே பாலாஜியோட ஒரு இயல்பான தயாரிப்பு எனக்கு பிடிச்சிருக்கு. யார் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசை? இதை உங்ககிட்டயே எத்தனை தடவை பரவாயில்ல சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில சொல்றது வேற, கேமரா முன்னாடி சொல்றது வேற. கேமரா முன்னாடி ரொமான்ஸ் பண்ற எனக்கு சிவச்சந்திரன் தான். ஏங்க அவர் மேல இவ்வளவு க்ரஷ்ஷா? ஒரு க்ரஷ்ங்கிறது வந்துட்டு ஒரு காலத்துல உருவாயிட்டு இன்னொரு காலத்துலலாம் போயிடாது. அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும், ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கும். எனக்கு அவரோட ரொமான்ஸ் பண்ணுறது பிடிக்கும். அவரை பார்த்தாலே பிடிக்கும், நினைச்சாலும் பிடிக்கும். அவரும் லக்ஷ்மி மேடமும் சேர்ந்து வாழ்றதுலாம் கூட நான் ரசிப்பேன். எவ்வளோ மனசு ஒத்து போய் வாழ்கிறாங்க பாருங்க, சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ இருக்க பெண்கள் கிட்ட ஒரு சில விஷயங்கள் மாறணும் அப்படின்னா அது எது? கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், யோசிக்கணும். ஆமாம், கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தோணுது. சூப்பர். ஆமாம். ஆண்கள் கிட்ட மாறணும்னா எது? ஆண்கள் வந்துட்டு கண்டிப்பாக குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணும். நிறைய பெண்கள் வந்துட்டு எதிர்பார்க்கறது அதான் நினைக்கிறாங்க. ஆண்கள் நீங்கள் போயிட்டு உழைச்சிட்டு கூட வாங்க, ஆனால் மனைவி உங்களுக்கு ஈக்குவலானவ, உங்களோட கூட இருந்து அவள் வாழ்ந்து அந்த குழந்தைங்களை பெற்றெடுத்து அதை வளர்க்கக்கூடிய கடமையும் இருக்குது, வேலை செய்யக்கூடிய பெண்களும் இருக்காங்க. அந்த பெண்களுக்கு நீங்கள் வந்து ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதில்ல. முதல் ஒரு வருஷம் உங்களுடைய அன்பு வந்து அபரிமிதமாக இருக்குது, அப்புறம் குறையுது. அவள் வந்துட்டு அவள் வேலைக்கு போகிறவளாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அவளை வேலையை முடிச்சுட்டு அவள் வீட்டோடையே அந்த குழந்தைங்களோடையே வாழ்க்கை கழியுது. ஆனால் உங்களுக்கு வெளியில் நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பாருக்கு போகிறீங்க, நினச்ச ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறீங்க, இன்னொரு பெண்ணோட பழகினாலும் அது தப்பு இல்லைங்கிற ஒரு கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அவள் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் ஒரு ரவுண்டு போட்டு அவளை உட்கார வைக்கிறது வேண்டாம். மனைவிங்கிறவ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் பிடிக்கிற மாதிரி அவளை மாற்றி அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். மேம், அதாவது நீங்கள் சொன்ன விஷயம் சரியான பாயிண்ட் மேம். நச்சுன்னு சொன்னீங்க. பெண்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, ஒரு நிதானம் வேணும் அப்படின்னு சொன்னீங்க. உண்மைதான். ஃபாஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் முடிவெடுத்து அப்புறம் அழுதுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆண்கள் வந்து பணத்தால் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கக்கிட்டேயும் ஒரு நேரம் ஒதுக்குதல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ சுதா மேம் அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு யதார்த்தம். நான் பார்த்து ஒரு 5 வருஷமும் பழகிட்டு இருக்கேன். நல்ல ஒரு யதார்த்தமான மனிதர். நிறைய விஷயங்கள் சமுதாய உணர்வு, அதாவது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசக்கூடிய ஒரு மிக ரெஸ்பெக்ட்ஃபுல் விமன். ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். வரப்போகிற பதிவுகளை நம்ம இன்னும் நிறைய பேசலாம். தேங்க்யூ.